அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 2, 3 முறை பேசலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து தான் பேசுறேன். அது இல்லாம இந்த தகவல் தெரிஞ்ச ஒரு 2, 3 பேர்கிட்ட பேசுறப்போ, "விஷயம் கன்ஃபார்ம் தான்ப்பா, நீ பேசு" அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்னு வைங்களேன். ஏன்னா, நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு அவ்வளவு ஷாக்கா இருந்தது. அதிமுகவுல 2 விஜயபாஸ்கர் இருந்தாங்க. 2 பேருமே இப்ப தாவேகாவுல இணைஞ்சுட்டாங்க. ஒரு நபருடைய பேர் வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர், கரூரை சேர்ந்தவர். இன்னொரு நபருடைய பேர் வந்து சி. விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். இந்த கரூர் விஜயபாஸ்கருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில அடிக்கடி சண்டை, முட்டல், மோதல், வார்த்தை போர் எல்லாமே நடந்திருக்கு. இந்த வீடியோவுல நம்ம எம்.ஆர். விஜயபாஸ்கரை பத்தி பேச போறது கிடையாது. கன்ஃபியூஷன் வேணாம். எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஓரமா வச்சிருங்க. சி. விஜயபாஸ்கரை பத்தி நம்ம பேச போறோம். இப்ப ரீசெண்டா அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள தான் வந்து தாவேகாவுல இணைஞ்சாங்க. என்ன தகவல் அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜியை தேடுற வேலை அப்படிங்கிறது 27ஆம் தேதி, ஜூன் மாசம் 27ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டு இருக்குல்ல. ஆனா இந்த செந்தில் பாலாஜி டெல்லிக்கோ வெளிநாடோ தப்பிச்சு ஓடல. இந்த சி. விஜயபாஸ்கருடைய பாதுகாப்புல அவருடைய இடத்த பாதுகாப்பா இருக்கார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. எதுக்காகப்பா சி. விஜயபாஸ்கர் இடத்த போயிட்டு செந்தில் பாலாஜி ஒளிஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உடனடியா எனக்கும் வந்தது, உங்களுக்கும் வரலாம். என்ன அப்படின்னா, விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் விஷ்ணு ரெட்டி இருக்கார்ல, சோ அவர்கிட்ட இந்த சி. விஜயபாஸ்கர் மூலமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதாவது இந்த வழக்குல நம்ம செந்தில் பாலாஜியை கைது செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும், காம்ப்ரமைஸ் ஆகி வருவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட தகவல். கேட்ட உடனே எனக்கும் பெரிய ஷாக்கு தான். சரி, இந்த செந்தில் பாலாஜிக்கும் இந்த விஜயபாஸ்கருக்கும் இடையில ஏதாவது நட்பு இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்க்கிறப்போ ஒன்னும் வெளிப்படையா நெருங்கிய நட்பு அப்படிங்கிறது இல்ல. ஆனா ஒரே காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவுல போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு. நம்ம சி. விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருக்காரு 2013-14 காலகட்டத்தில். சோ அதுக்கப்புறம் அப்படியே காலங்கள் மாறுது. 21 வரைக்கும் சி. விஜயபாஸ்கர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருக்காரு. நம்ம செந்தில் பாலாஜி அதுக்குள்ள டிடிவி தினகரன் கூட போயிட்டு அதுக்கப்புறம் திமுகவுல வந்து இணைஞ்சிட்டாரு. வெளிப்படையா பாக்குறதுக்கு சி. விஜயபாஸ்கருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில எந்த ஒரு பெரிய நட்பும் இல்லை அப்படின்னாலும் உள் வட்டாரத்துல இந்த டீமும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, நல்ல பழக்க வழக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பழக்க வழக்கம்னா இங்க இருந்து என்னென்ன கொடுக்கறதோ அங்க கொடுக்கறது, அங்க இருந்து வாங்குறது, அத மாதிரி ஒரு அந்யோன்யம் இந்த சி. விஜயபாஸ்கருக்கும் இந்த செந்தில் பாலாஜிக்கும் இடையில இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இப்போ எந்த அடிப்படையில செந்தில் பாலாஜி வந்து சி. விஜயபாஸ்கரை நம்பி போறாரு? அவரு இப்பதானே திடீர்னு அதிமுகவுல இருந்து இங்க மாறி வந்திருக்காரு, எப்படி செந்தில் பாலாஜி இங்க போயிருப்பார் அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஒண்ணும் கிடையாது. இப்போ வெளிக்கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து தாவேகாக்குள்ள வராங்க. ஆதோ அர்ஜுனா அந்த டீம் மூலமா வராங்க, இல்ல புஷி ஆனந்த் இந்த டீம் மூலமா வராங்க. இன்னொரு நபர் அப்படின்னா விஷ்ணு ரெட்டியோட டீம் மூலமாவும் வராங்க. யாராரோ பேசி கொண்டு வராங்க. இந்த சி. விஜயபாஸ்கர் யாரு மூலமா உள்ள வராரு அப்படின்னா விஷ்ணு ரெட்டி, அதாவது விஜயோடைய நெருங்கிய நண்பர் மூலமா தான் சி. விஜயபாஸ்கர் தாவேகாக்குள்ள இப்ப கொண்டு வரப்பட்டிருக்காரு. சோ இந்த விஷயம் சி. விஜயபாஸ்கர் வேணா இப்ப தாவேகாக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா இதுக்கான பேச்சுவார்த்தை, அதுக்கான யோசனை அப்படிங்கிறது பல நாட்களா பல வாரமா சி. விஜயபாஸ்கருக்கு போயிருக்கும்ல. தாவேகா டீம்ல இருந்து விஷ்ணு ரெட்டி டீம்ல இருந்து நிறைய பேர் சி. விஜயபாஸ்கர் பேசியிருப்பாங்கல்ல. சோ இவங்களுக்குள்ள சி. விஜயபாஸ்கருக்கும் விஷ்ணு ரெட்டிக்கும் இடையில ஒரு இத மாதிரி டாக் போயிட்டு இருக்கு, இத மாதிரி இங்க தாவ போறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம செந்தில் பாலாஜிக்கு 2 டீமும் நெருங்கின டீம் அப்படின்னு சொல்லிட்டேன், விஜயபாஸ்கர் டீமும் செந்தில் பாலாஜி டீமும். சோ ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த தகவல் போனதுனால சி. விஜயபாஸ்கரை அப்ரோச் பண்ணி அவர் மூலமா பேசி நம்ம விஷ்ணு ரெட்டியை ரீச் பண்ணிடலாம். அவரை ரீச் பண்ணோம் அப்படின்னா விஜய் டீம் கிட்ட நம்ம காம்ப்ரமைஸ் ஏதாவது பேச முடியுமா? ஏன்னா இந்த பேரம் பேசுற விஷயத்துல ரொம்ப அப்பட்டமா செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டார். கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது பண்ணிடலாமா அப்படிங்கிற முயற்சியை செந்தில் பாலாஜி டீம் வந்து சி. விஜயபாஸ்கர் அவங்க டீமை வச்சு இந்த நகர்வு அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள செந்தில் பாலாஜி மேல லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டதுனால, இவரு சம்மன் இஷ்யூ பண்ணியும் ஆஜராகாதனால இவரை தேடுற வேலை அப்படிங்கிறத காவல்துறை பண்ணிட்டாங்க. ஸோ 27ஆம் தேதியிலேருந்து செந்தில் பாலாஜி எங்க இருக்கார், அவருடைய கரூர் வீட்லயும் இல்ல, கோயம்புத்தூர் வீட்லயும் இல்ல, சென்னை வீட்லயும் இல்ல, எங்க இருக்கார் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஒருவேளை டெல்லிக்கு போயிட்டாரா, ஏதாவது காம்ப்ரமைஸ் பேச பிஜேபியை வச்சு பேசலாம் அப்படின்னு போயிட்டாரா, இல்ல வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாரா அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சி. விஜயபாஸ்கர் அவங்களுடைய பாதுகாப்புல தான் செந்தில் பாலாஜி இருந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இவரு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு தயாரா இருக்காரு. தாவேகா தலைமை கிட்ட பேசி கைதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி என்ன விலை கொடுக்க வேணாலும் தயாரா இருக்காரு அப்படிங்கிறது செய்தி. ஆனா தாவேகாவோ சி. விஜயபாஸ்கர் அவர்களோ, சி. விஜயபாஸ்கர் நட்பு ரீதியா செந்தில் பாலாஜிய பாதுகாப்பான இடத்தை வச்சிருந்தாலுமே
தாவேக்கா வந்து இதுக்கு வரமாட்டாங்க, இறங்கி வரமாட்டாங்க, அவங்க அதுக்கான இடமே கொடுக்கல அப்படிங்கிற பதில தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டு இருக்காராம். நீங்களே யோசிச்சு பாருங்க, வேற எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி, துரைமுருகன் திமுகவுடைய முன்னாள் மூத்த அமைச்சர் துரைமுருகன் வந்தா கூட தாவேக்கா சேர்த்துப்பாங்க. அவங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கோபமும் துரைமுருகன் மேல கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜ எப்படி சேர்த்துப்பாங்க சொல்லுங்க? செந்தில் பாலாஜி மறக்கிற மாதிரி விஷயத்தையா தாவேக்காவுக்கு பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கிற மாதிரி விஷயத்தையா பண்ணியிருக்காரு? இந்த மக்களாலேயே இந்த செந்தில் பாலாஜியை மன்னிக்க முடியல, மறக்க முடியல அப்படிங்கிறப்போ தாவேக்கா மறந்து இந்த காம்ப்ரமைஸ்க்கு போவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. பட் அரசியல்ல எல்லாம் சகஜமப்பா, அரசியல்ல எல்லாம் சாதாரணமப்பா அப்படிங்கிற அடிப்படையில செந்தில் பாலாஜி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன நடக்கும், அடுத்த கட்ட நகர்வா எங்க போய் இது முடியும் அப்படின்னு தெரியல. பட் இன்னைக்கு நம்ம செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல அவருடைய மனுவை ஏத்துக்கிறாங்களா, அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். நம்ம வீடியோ பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு வைங்களேன். நேத்தி தான் செந்தில் பாலாஜி வந்து திடீர்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல, அது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்தது, திடீர்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஜாமீன் வேணும் அப்படின்னு ஒரு மனுவை போட்டாரு. ஸோ அது இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் விசாரிக்கிறதுக்குன்னு தனியா நீதிபதிகள் ஒரு அமர்வு அப்படின்னு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த அமர்வுல இன்னைக்கு சாயங்காலம் சரியா 4:15 மணிக்கு வந்து ஹியரிங் வருது. அந்த மனுவை எடுத்து அதை ஏத்துக்கிறோமா இல்லையான்னு முடிவு செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருந்தது. நீதிபதி இளந்தரியன் அவங்களுடைய அமர்வுல தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட முன்ஜாமீன் மனு வந்து விசாரணைக்கு வருது. இல்ல முன்ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. முன்ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா எப்படி நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முன்ஜாமீனை உயர்நீதிமன்றம் மறுத்த அடுத்த சில மணி நேரத்திலேயே நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை நம்ம தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணாங்க. அத மாதிரி ஏதாவது ஒரு அதிரடியில இறங்குவாங்களா, இல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நமக்கே இந்த தகவல் கிடைச்சிருக்கப்போ இத மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போயிட்டு இருக்கு, செந்தில் பாலாஜி இதெல்லாம் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காரு, சி விஜயபாஸ்கர் மூலமா விஷ்ணு ரெட்டிக்கு இந்த விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சு நாமளே இதை வெளியில சொல்றப்போ கண்டிப்பா உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு, செந்தில் பாலாஜி எங்க பதுங்கி இருக்காரு, சி விஜயபாஸ்கர் எந்த ஏரியாவில் எந்த வீட்டுல இல்ல எந்த பண்ணை தோட்டத்துல பாதுகாப்பா வச்சிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட உடனடியா செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம். இல்ல அப்படின்னா மேலிடத்திலிருந்து தாவேக்காவுடைய மேலிடத்திலிருந்து அதிரடியா செந்தில் பாலாஜி தூக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டா போதும், செந்தில் பாலாஜி எங்க ஒளிஞ்சிருக்காரோ அங்கேயே போயிட்டு தமிழ்நாட்டு காவல்துறை தூக்கிட்டு வருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.